குட்டா ஊரை பத்தி. நான் வந்து இதுவரையும் எத்தனை ஊருக்கோ அவ்வளவு ஊருக்கும் போயிருக்கேன், வெளிநாடு போயிருக்கிறேன். தமிழ்நாட்டில் எல்லா ஊர் நிறைய ஏகப்பட்ட ஊருக்கு நான் போயிருக்கேன். குட்டம் வந்து ஒரு சிறப்பான ஒரு பெரிய கலைஞர்களை உருவாக்கின ஊர். அந்த ஊர் ஆரம்பத்தில் நான் போகும்போது வருஷம் 35 வருஷம் இருக்கும். முதல்ல போகும்போது கணேசன் சண்முகபுரம் தாத்தா அவர்கள் பையன் சண்முகபுரம் அவர் வாசிக்கும் போது நான் அங்க போகல. கணேசன் வாசிக்கும் போது அவர் ஒரு பெரும் மூலமா இருக்கிறார். கணேசன் அவரு வாசிக்கும் போது நானும் அப்பதான் முதல்ல அந்த இடத்துக்கு போகிறேன். அப்போ நாங்கள் ஒரு 4 செட்டு 3 செட்டு தான் இருக்கும். அப்பவுமே அந்த ஊர் ஃபேமஸா சொல்லுவார்கள். அப்ப கூட்டத்துக்கு போகணும்னு ஆர்வத்துல பணத்தை கூட எதிர்பார்க்காம கூட்டத்துக்கு முதல்ல அந்த ஊருக்கு கால்நடை போயிட்டேன். அத வந்து அப்பவுமே ஒரு கும்பம்னா கும்பம் அப்பவுமே ஏகப்பட்ட பெரிய பெரிய கும்பம்லாம் போடுவாங்க. கரகாட்டம்னா அதெல்லாம் மருந்து முதல்லன்னா குட்டத்துலன்னா ஆனந்தவல்லியம்மன் கோயில் ஃபேமஸான கரகாட்டம், ஃபேமஸோட மேளம், ஃபேமஸோட கரகாட்டம். செட்டு வந்து 4 செட்டு கரகாட்டம் வந்து ஆட்டம் பாட்டம் மகள கலைஞர்கள், வில்லுப்பாட்டு, அடுத்தது அப்பெல்லாம் ட்ரிம் செட்டு, இந்த தப்பட்டை மேளம், தப்பட்டை அப்பவுமே இருக்காங்க. தப்பட்டெல்லாம் இருக்கு. சண்முக ரங்கபுரம்னு சொல்லுவாங்க. கொம்பு தப்பு அவர்கள் வந்து பரதேசி அவங்க தாத்தா காலத்துல இருந்து அவங்க அந்த கொம்பு தப்பு தான் முதல்ல வந்து அறிமுகம். இந்த பறை இசை அந்த சண்முகம் அவர் வந்து எனக்கு முன்னால சண்முகபுரம் தாத்தாக்கு முன்னால அவர் வாய்ச்சிருக்க. அவரு தான் எரிய நாங்கெல்லாம் போகும்போது அவருக்கு முதல்ல விலங்கு கொடுத்துருக்காங்க. அந்த கொம்பு தப்புக்குன்னு முதல்ல அவருக்கு தான் அந்த முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அப்போ எனக்கு அவர் அறிமுகம் கிடையாது, பெரியார். அப்போ வந்து அவங்கதான் அந்த பறை இசையை வந்து பரப்பி உள்ளார்கள். இப்போ வந்து பத்மஸ்ரீ பட்டமும் வாங்கியிருக்காரு, வேதாசாமி சொல்லுவாங்க. அதே மாதிரி பெரிய வித்வான்கள் வந்து இங்க இருந்திருக்காங்க. அப்போ அந்த கோயிலுக்கு முதல்ல அவங்க வாய்ச்சி தான் பேர் மேலே வாசிப்பாங்க. அந்த கொம்பு திப்பு முதல்ல எங்க போனாலும் கொம்புன்னு வாசிப்பாங்க. கொம்பு வாய்ச்சது தான் எல்லாமே மங்களி சேர்ந்து எல்லாமே வாய்ச்சாலும் ஊர்ல அப்படி இருக்கு. அவங்க வாய்ச்சி அவங்க பறை இசை தப்பு வாய்ச்சிதான் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு மேளங்களா வாசிப்பாங்களாம் அப்படின்னு பெரியார்கள் சொல்லுவாங்க. நானும் அதை பார்த்துருக்காங்க, ஆச்சரியமா பார்த்துருக்கேன். அது கணேசன் இருக்கும்போது நான் உள்ள நுழைஞ்சு அந்த இடத்த இது வரைக்கும் தக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து 3 செட் ஆயிடுச்சு, 4 செட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு 10 செட்டு. இப்போ வந்து கணேசன் அவர்கள் காலமான பிறகு இப்போ ஒரு அம்மைப்பன் நான் இப்போ மரகன் இப்போ ஒரு 15-20 வருஷமா அவரும் வந்துட்டு இருக்காரு. சின்னூர் கணேசன் அவருக்கு பழைய மேலத்துல இப்போ ராஜவிஜயன் வள்ளியூர் பொட்டல் கண்ணன் பொட்டல் பெருமாள் அவங்களும் காணியாச்சாக அந்த ஊர்ல வந்து அந்த ஊர் வந்துதான் அட்வான்ஸ் வாங்குவார்கள். எல்லா ஊர்லயும் போய் அட்வான்ஸ் கொடுப்பார்கள். இங்க வந்து கால்நட்டுக்கு 15 நாளைக்கு முன்னாடி தான் வரி எழுதி அன்னைக்கு எல்லாம் அந்த குட்டம் கொடையா ஆடி கடைசி வாரம் குட்டம் கொடை. அந்த கடைசி வாரம் திங்கட்கிழமை 15 நாளைக்கு முன்னோட்டி கால்நட்டுக்கு முன்னோட்டி தான் அட்வான்ஸ் பண்ணுவார்கள். அந்த அட்வான்ஸ் பண்ணும்போது எல்லா கலைஞர்களும் வந்து இந்த கலைஞர் கொடுக்கணும், இந்த கலைஞர் கொடுக்கணும். அதே மாதிரிதான் எங்க தெற்கிறதுனா எல்லாமே இப்ப தெற்க உள்ள மேலும் நிறைய வரல. அப்போ பொட்டல் கண்ணன் பொட்டல் பெருமாள் அவங்க அப்பா அவங்க தாத்தா எல்லாமே ஒருபடி வாய்ச்சிருக்காங்க. எல்லாருமே வாய்ச்சிருக்கோம். இப்போ வந்து அந்த இடத்துல வந்து நான் வந்து ஏன் மூலமாக இப்போ ஒரு 10 செட்டு காளிதாசு முதலே சொல்லியிருப்பாங்க. இந்த மேளங்கள்லாம் புது மேளங்கள்லாம் அறிமுகப்படுத்துறது எல்லாமே குற்றம் தான். புதுசா கலைஞர்கள் கிராமிய கலைஞர்கள்னா நமது வில்லுப்பாட்டு பதிவாக தான் வரும். கரகாட்ட கலைஞர்கள் பெரிய லட்சுமிகா, அடுத்த சுலேஷன் அவங்க வந்து தமிழ் செய்தி எல்லாமே அங்க ஆடாத கரகாட்ட கலைஞர்களே கிடையாது. அங்க வந்து எல்லா கலைஞர்களும் முறைப்படி எல்லாரும் வந்து அவங்க எல்லாம் வந்து இப்ப நான் வந்து ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் வாய்ச்சது. இது வரைக்கும் விடுபடாம வாய்ச்சிக்கிட்டு இருக்க 35 ஆண்டு காலமாக இந்த ஊரை பெருமையா வாய்ச்சிக்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் என்கிட்ட மூலமாக பவள செட்டும் போட்டு சீர்திருப்பதாக அந்த ஊர்
எல்லா கலைஞர்களும் வாழ வைக்கும். அனைத்து கலைஞர்களும் எந்த பாதிப்பும் இல்லாம அந்த அந்த காலத்துல சாப்பாடு வந்து கஷ்டமா இருக்கும். அப்பவே இத்தனை கலைஞர்களுக்கு சாப்பாடு வந்து நம்ம கஷ்டப்படுறதுல இருந்து சாப்பிட முடியாத சூழ்நிலை இருந்துச்சு. இப்போ அப்படி கிடையாது. இப்போ வந்து தொழிலாளிக்கு வந்து தனி சாப்பாடு. அவ்வளவு கலைஞர்கள் 500 கலைஞர்கள் போலீஸே ஒரு அமௌண்ட் இருக்கும். போலீஸ் வான வேடிக்கை மொத்த கலைஞரோட 1000 கலைஞர்கள் மேல தொழிலாளிக்கு சாப்பாடு போடுறது ஊர் அந்த ஊர் தான் தனியா. இப்ப எல்லா ஊர்லயும் எல்லா கோயிலும் அங்கதான் முதல்ல சாப்பாடுக்கு வந்து கலைஞர்களுக்கு மட்டும்தான் சாப்பாடு இருக்கும். அதுவே கஷ்டப்பட்டுதான் இருக்கும். சிலர் கலைஞர் சாப்பிடாம சாப்பிட்டு அது கிடையாது. ஊர் மக்களுக்கு சாப்பாடு, அந்த கலைஞர்களும் அந்த ஊர்ல வந்து தனியா கொட்டை போட்டு தனியா பந்தல் போட்டு தனியா எப்ப போனாலும் சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா கலைஞர் மொத்தமா வரமாட்டாங்க. சில நேரம் ஆகும், சில நேரம் மேல வாய்ச்சிட்டு இருப்பாங்க, சில நேரம் மேல அடிச்சு உடனே சாப்பிட மாட்டார்கள். அதனால அந்த ஊர்ல மட்டும் சாப்பாடுக்குன்னு தனியா சீப்பல்ல போட்டு தனியா எல்லா ஆளுகளும் போட்டு அந்த ஊர்ல சாப்பாடு வந்து தனியா சாப்பாடு எப்படி இருக்குன்னு அதுவும் யாரும் சாப்பாடு காலையில சாப்பாடு திருப்தியா அவங்களுக்கு எல்லா அது வந்து இன்ன வரைக்கும் அந்த பணிவோடு நடந்து கொள்கிறேன். பணிவோடு என்னைய சீர்திருத்தமாக வைத்து உள்ளார்கள். அந்த ஊர் மக்களுக்கும் அந்த ஊர் நிர்வாகிகளுக்கும் அனைவருக்கும் எங்கெல்லாம் தமிழ்நாட்டில் அவ்வளவு கலைஞர்கள் வாழ வைத்த ஊர் அந்த ஊர் ஆனந்தவாடி அம்மன். அந்த ஊர் மக்கள் எல்லாரும் நல்லபடியாக இருக்கணும். அனைத்து கலைஞர்களாக வாழ்த்துக்கிறோம்.